பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. 19/3/2025 ஆகிய இந்த நன்னாளிலே ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளின் வேத தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொள்ளும் வேத பகுதி யோவான் 9ஆம் அதிகாரம். இந்த அதிகாரம் முழுவதும் நாம் தியானிக்கும் பொழுது 2 விதமான குருடர்களை பார்க்கிறோம். முதலாவது, பிறவியிலேயே குருடனாய் பிறந்தவன். இரண்டாவது, கண்களை இறந்தும் பார்வை இல்லாத குருடர்களாக இருக்கிறவர்கள். யோவான் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். இதுவரைக்கும் அவனை ஒரு மனுஷர் கூட நினைத்து பார்க்கவில்லை. ஏன் அவன் பெற்றோர் கூட அவனை நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் அவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் என்று சொல்லி டிஸ்கஸ் பண்றதுல தான் இருக்கிறாங்க. இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா என்று சொல்லி. இவன் பிறவியிலே குருடன், பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி பாவம் செஞ்சிருக்க முடியும்? அதெல்லாம் யோசிக்கல. அவன் குருட்டுத்தனத்திற்கான காரணத்தை பார்க்கிறதற்கு தான் அவங்களுடைய கியூரியாசிட்டி. இந்த உலகம் அப்படிதாங்க. நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய வேதனைகள், நம்முடைய துக்கங்கள், துயரங்கள், வருத்தங்கள், இதை குறித்து கவலைப்படுவதற்கோ இதிலிருந்து மீண்டு வருவதற்கோ ஒருவரும் நமக்கு ஆறுதலாகவோ ஆலோசனை சொல்லவோ இல்லை. ஒரே ஒருத்தர் உண்டுங்க, அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் அப்புறம் போகிறவர் போல் காணப்பட்டார். அவர் அப்புறம் போகையில் அந்த மனுஷனை கண்டார். இன்னொரு காரியம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே எம்மாவு கிராமத்திற்கு சென்ற 2 சீஷர்கள் இயேசு அப்புறம் போகிறவர் போல் காணப்பட்ட போது அவர்கள் அவரை வருந்தி அழைத்து தங்களோடு தங்கி இருக்கும்படியாக வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவருடைய மனக்கண்கள் திறந்தது. அல்லேலூயா. இங்கே அப்புறம் போகையில் இயேசுவே ஒரு பிறவி குருடனை கண்டு அவனை குணமாக்க வராரு. பாருங்களேன், இது இவன் செய்த பாக்கியம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது பாருங்கள், உமிழ்நீரினாலே சேறு உண்டாக்கி அவனுடைய கண்களிலே தடவி சீலோவாம் குளத்திலே போய் கழுவு என்று சொன்ன போது அவன் நாகமானை போல எதிர்த்து நிற்கவில்லை. அல்லேலூயா. நாகமான் சொல்றான், அவன் வந்து பாதிக்கப்பட்ட இடத்தை தொட்டு குணமாக்குவான் என்று நினைத்தால் யோர்தானிலே போய் குழி என்கிறானே என்று சொல்லி அப்படி வெகு கோபமாக பேசுகிறான். ஆனா இவன் கழுவு என்று சொன்ன உடனே கீழ்ப்படிதலோடு கூட சென்று கழுவி பார்வை அடைந்தவனாக அவன் திரும்பி வருகிறான். அவன் பார்வை அடைந்ததற்கு அவனுடைய கீழ்ப்படிதலும் காரணம். அல்லேலூயா. இந்த அதிகாரம் முழுவதும் பாத்தீங்கன்னாக்க இவன் பார்வை அடைந்ததை குறித்ததான சந்தோஷமோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோ கிடையாது. மாறாக எப்படி என்கிற கேள்விதான் இந்த அதிகாரம் முழுவதும் வியாபித்திருக்கிறது. முதலாவதாக, அவனுடைய அயலகத்தாரும் அவனை குருடனாயிருந்த போது கண்டிருந்தவர்களும். அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். யோவான் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும் இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். அவன் அயலகத்தாரும் அவனை கண்டிருந்தவர்களும் ஏற்கனவே குருடனா இருக்கதை பார்த்திருக்கிறாங்க. இவங்க கேட்கிறாங்க பாருங்களேன். 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். ஆமென். எப்படி திறக்கப்பட்டது? கண்ணு திறந்திருக்குதே. இவ்வளவு வருஷம் அவனை குருடனா தானே பார்த்திருக்கிறோம். இப்ப கண்ணு திறந்திருக்குதே, நம்மளெல்லாம் பாக்குறானேங்கிற சந்தோஷம் இல்லைங்க, அந்த ஆச்சரியம் இல்லை. எப்படி திறந்தது? அவங்களுடைய கவலையெல்லாம் எப்படி திறந்தது? அல்லேலூயா. உடனே அந்த மனுஷன் சொல்றான், சேருண்டாக்கி என் கண்களிலே தடவி சீலோவாம் குளத்திலே போய் கழுவு என்று சொன்னார். நான் அந்தபடியே போய் கழுவி சுகமடைந்தேன் என்று சொல்லுகிறான். உடனே அவனை பரிசேயர்கிட்ட கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப பரிசேயர்கள் அவனை கேட்கிறாங்க. 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி, நீ எப்படி பார்வையடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவன், அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன் என்றான். இவனுக்கு பிரச்சனை எப்படி பார்வையடைந்தது? இது அவங்களுக்கு திருப்தியா இல்லைங்க. உடனே அவனுடைய பெற்றோர்கிட்ட போறாங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்க கேட்போம். அவன் குருடனாய் இருந்து பார்வையடைந்ததை யூதர்கள் நம்பாமல் பார்வையடைந்தவனுடைய தாய் தகப்பன்மாரை அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்லுகிறீர்களே, அவன் இவன்தானா? இவனானால் இப்பொழுது இவன் எப்படி பார்வையடைந்தான் என்று கேட்டார்கள். அவன் பார்வை அடைந்ததை நம்பலையாங்க. கண்ணால பாக்குறதையே நம்ப முடியாத குருடர்களா இருக்கிறாங்க பாருங்க பரிசேயர்கள். பெற்றோர்கிட்ட போய் கேட்கிறாங்க, எப்படி பார்வை அடைந்தான்? யோவான் 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிக்க கேளுங்க. அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்தான்? உன் கண்களை எப்படி திறந்தான் என்றார்கள். மறுபடியும் பார்வை அடைந்த அந்த மனுஷனை பார்த்து கேட்கிறாங்க, எப்படி உன் கண்களை திறந்தான்? பார்வை அடைந்தவன் குருடன் இல்லை, பார்வை உள்ளவர்களாய் எண்ணப்பட்டவர்கள் தான் குருடராய் இருக்கிறார்கள். அவனுடைய அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கும் போது அவனை கண்டிருந்தவர்களும் அவனுடைய குருட்டுத்தன்மைக்கு
காரணம் என்ன? அவர்களுடைய அவிசுவாசம். அல்லேலூயா. யாவரையும் ரட்சிக்கும் இரட்சண்யம் அவர்கள் மத்தியிலே வந்திருக்கிறதை காணக்கூடாதபடிக்கு அவர்களுடைய அவிசுவாசம் அவர்களை குருடாய் வைத்திருக்கிறது. இரண்டாவது, பரிசேயர்கள். மத்திய 23 வசனத்திலே குருடரான பரிசேயரே என்று சொல்லி ஆண்டவர் பரிசேயரை சாடுறார். வாசிக்க கேட்போம். குருடரான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. ஆமென். இவன் எப்படின்னு கேட்கிறான ஒழிய யார் திறந்தது, அவரை நான் பார்க்கணும் அப்படின்லாம் கேட்கல பாருங்க. இவர்களுடைய குருட்டுத்தன்மைக்கு காரணம் நியாயப்பிரமாணம் இவர்களை குருடாக்கி வைத்திருக்கிறது. இவங்கெல்லாம் நியாயப்பிரமாணத்தை காப்பாத்துறவங்க. அந்த நியாயப்பிரமாணமே யெஷுவாவாக, இயேசு கிறிஸ்துவாக வந்து நிற்கிறதை அறியாதிருக்கிற குருட்டுத்தனம் உடையவர்களா இருக்கிறார். மூன்றாவது பாருங்க, அவனுடைய தாய் தகப்பன்மார். யோவான் 9:21-22 வசனங்களை வாசிக்க கேட்போம். இப்பொழுது இவன் பார்வை அடைந்த வகை எங்களுக்கு தெரியாது, இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது. இவன் வயதுள்ளவனா இருக்கிறான், இவனை கேளுங்கள், இவனே சொல்லுவான் என்றார்கள். அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டுமென்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். தன் மகனுடைய கண்களை திறந்தது யார் என்று தெரியும், ஆனாலும் எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க பாருங்களேன். காரணம் பயம். நீதிமொழிகளின் புத்தகம் 29:25 வசனம் என்ன சொல்கிறது என்று நாம் கேட்போம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இவர்கள் பரிசேயர்களாகிய மனுஷருக்கு பயப்படுறாங்க. உண்மை தெரிந்திருந்தும் அதை வெளியே சொல்ல பயப்படுகிறார்கள். அவர்களுடைய பயம் அவர்களுடைய குருட்டுத்தனத்திற்கு காரணமாயிருக்கிறது. யோவான் 9:39 வசனம். அப்பொழுது இயேசு, காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடர் ஆகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறார். அல்லேலூயா. யார் குருடன் என்கிறதை கர்த்தர் இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறார். பார்வை இல்லாதவன் குருடன் இல்ல, பார்வை உள்ளவர்கள் தான் குருடர்களா இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம குருடரா இருக்கிறோமா, பார்வை உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஒருவேளை பார்வை உள்ளவர்களாய் இருந்து குருடராய் இருந்தால் நம்முடைய ஆவிக்குரிய இந்த குருட்டுத்தன்மைக்கு காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே நம்மிடத்தில் இருக்கிற எந்த தன்மை, எந்த காரியம் அவரை காணக்கூடாதபடிக்கு நம்ம வைத்திருக்கிறது என்கிறதை சிந்தித்து பார்த்து அதிலிருந்து வெளியே வருவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். God bless you all.